ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிள் லஞ்சு தான், யூஷுவல் லஞ்சு. கட்டிப்பருப்பு வெந்து வச்சுருக்கிறேன், தாளித்து கொட்டிடலாம். வேணும்னா கொஞ்சம் கீ கூட போட்டுக்கலாம். சோறு ரெடி ஆகிடுச்சு, அதை வடிக்கணும். அப்புறம் தாளித்த பருப்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அதே குக்கரில் தான் கறி பொரிக்கிறதுக்கு விரவ போகிறேன். ஒரு 1/2 கிலோ கறி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள், கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டேன். சோறு ரெடி ஆகிடுச்சு, வடிச்சிடலாம். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் வெண்டைக்காய் பொரியல் உண்டு. ஸோ வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல பொலன்னு உதிரியாக இருக்குது பாருங்கள், பிசு பிசுன்னு இல்லாமல். தேங்காய் பூ போட்டு நல்லா பரட்டி இறக்க வேண்டியதுதான். கறி வெந்துடுச்சு, கொஞ்சம் தண்ணி நிற்கிது. ஸோ அதை வற்ற வச்சுட்டு பொரிக்கணும். ஏற்கனவே நம்ம சேனலில் பொரிச்ச கறி இருக்குது. வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. கறியை பேனில் கொஞ்சம் எண்ணெய் கருவேப்பிலை போட்டு நல்லா மொறுன்னு பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து மஞ்சள் பூசணி கறி வைக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வற்றல், ஒரு வெங்காயம், அப்புறம் நறுக்கின மஞ்சள் பூசணி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு போட்டு நல்லா குலுக்கி பரட்டி மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்தில் இப்படி சாஃப்டாக வெந்துடும். சிம்பிளாக வைக்கிற மஞ்சள் பூசணி கறிங்க. இது சாதத்தில் பரட்டி சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். அப்பளம் பொரிச்சிட்டேன், பரிமாறியாச்சு. சுட சுட சோறு, கட்டிப்பருப்பு, வெண்டைக்காய் பொரியல், பொரிச்ச கறி, மஞ்சள் பூசணி கறி, அப்புறம் யுஏஇ தமிழ் பொண்ணு தந்த பூண்டு காரக்குழம்பு, தயிர், அப்பளம் எல்லாம் இருக்குது. இந்த மெனு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.